வலைதளம் அந்த அம்மா சொன்னாங்க, செல்போன் இருக்குது, அது ஒரு கத்தி. அந்த கத்தியை அழகாக எடுத்து நமக்கு தேவையான பொருள்களை வெட்டி சமைப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம், வேற பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே கத்தியால் குத்தி தற்கொலையும் செய்து கொள்ளலாம். அதுதான் இன்றைய செல்போன். அதுல தேவையான தகவல்களை தேடுவதை விட தேவையில்லாத தகவல்களை நீங்கள் தேடுகின்றீர்கள். நீங்கள் வாசிப்பை குறைத்து விட்டீர்கள், வாட்ஸ்அப்பை உயர்த்தி விட்டீர்கள். அதனால் தான் இன்றைக்கு கல்வி கீழே சென்று கொண்டிருக்கின்றது. வாட்ஸ்அப்பை குறையுங்கள், வாசிப்பை அதிகமாக்குங்கள், நிச்சயமாக வெற்றியாளர்களாக வரும். வணக்கம். இந்தியாவிலேயே கேரளா கல்வியறிவு மிகுந்த மாநிலம் என்ற நிலையை தமிழக அரசு 3 ஆண்டில் மாற்றியதாக கும்மிடிப்பூண்டி திமுக எம்எல்ஏ பெருமிதம். பொன்னேரி கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட கும்மிடிப்பூண்டி, மாதர்பாக்கம் உள்ளிட்ட 11 பள்ளிகளைச் சேர்ந்த 1823 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு கும்மிடிப்பூண்டி KLK அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது செல்போன் ஒரு கத்தி, அதை பயன்படுத்தி நமக்கு தேவையானவற்றை வெட்டி சமையல் செய்யலாம், வேறு பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தலாம். அதே கத்தியால் குத்தி தற்கொலையும் செய்து கொள்ளலாம். அதுதான் இன்றைய செல்போன். செல்போனில் தேவையான தகவல்களை தேடுவதை காட்டிலும் தேவையற்ற தகவல்களை மாணவர்கள் தேடுவதாகவும், மாணவர்கள் வாசிப்பை குறைத்துவிட்டு வாட்ஸ்அப்பை உயர்த்திவிட்டதாகவும், இதனால் தான் கல்வி இன்று குறைந்து கொண்டே செல்வதாகவும் கருத்து தெரிவித்தார். மேலும் வாட்ஸ்அப்பை குறையுங்கள், வாசிப்பை அதிகப்படுத்துங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்களாக வருவீர்கள் என மாணவர்களை ஊக்குவித்தார். அதேபோல் இந்தியாவிலேயே கேரளா கல்வியறிவு மிகுந்த மாநிலம் என்ற நிலையை தமிழக அரசு 3 ஆண்டில் மாற்றி தமிழகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வந்ததாகவும் கும்மிடிப்பூண்டி திமுக எம்எல்ஏ பெருமிதம் தெரிவித்தார். இதில் மாவட்ட ஊராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், பேரூர் செயலாளர், புதுக்கும்மிடிப்பூண்டி ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட பொருளாளர், பொதுக்குழு உறுப்பினர், ஒன்றிய செயலாளர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள், தலைமை ஆசிரியர் உட்பட அனைவரும் பங்கேற்றனர்.